ஹலோ, வெல்கம் பேக் டு டாரா டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். அதை நம்பி நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போது உங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு நிறைய பேர் நல்ல ஆதரவாக கொடுத்துட்டு வரீங்க. எனக்கு பயங்கர மோட்டிவேட்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அண்ட் பர்சனல் ரீடிங்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் இல்லாதவங்க என்னோட இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம். நிறையா ஸ்ரீலங்கன் கிளையண்ட்ஸோட புக்கிங்ஸ் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா பேமெண்ட் மோட் எது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லை. உங்களுக்கு யாராவதுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் காமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். ஸோ தேட் ஸ்ரீலங்காலேருந்து பார்த்துட்ருக்கிறவங்கனால என் கூட ரீடிங் புக் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு எனக்கு என்ன வழி கரெக்டாக இருக்கும்னு தெரியல, அந்த வழி எனக்கு காமிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரபஞ்சம் கிட்டே கேட்டுட்ருக்கீங்களா? இதுதான் உங்களோட கன்ஃபர்மேஷன். இந்த ரீடிங்கில் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நிறைய பேருக்கு பணம் ஸ்டக் ஆகிருக்கலாம். எப்போ எனக்கு அந்த பணம் வரும், அந்த பணம் மட்டும் எனக்கு வந்துட்டால் போதும், எனக்கு எல்லா கடனையும் நான் அடைச்சிடுவேன், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை நான் வாழ ஆரம்பிச்சிடுவேன்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த பணம் சம்மந்தப்பட்டு தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு மெசேஜஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். அண்ட் ஃபஸ்ட்டு கார்டே அந்த பியூட்டிஃபுல் கார்டு அபண்டன்ஸ். ஸோ உங்களுக்கு பண வரவு அதிகமாக ஜாஸ்தியாக தேவைக்கு அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது உங்களோட கரண்ட் எனர்ஜியில் வருது. இப்போ பார்க்க ஆரம்பித்த டைம்லேருந்து ஒரு 15 டேஸில் உங்களுக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். உங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனா எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் எனக்கு பண வரவு அதிகமாக இருக்கும், என் வாழ்க்கை செட்டில் ஆகும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்குது போல். ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ரொம்ப பறக்க வேணாம். அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேணாம். ஒரு 15 நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 15 நாள் கழித்து உங்களுக்கு சொல்யூஷன் நேச்சுரலி அன்லாக் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். ஸோ நிறைய பென்டிகிள்ஸ் கார்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பண வரவு சம்மந்தப்பட்டு, கரியர், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஓகே, ஒரு சில கரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வரும். ஸோ தட் உங்களுக்கு எந்த நியூ பிகினிங்கும் கிடைக்கும். வேறு ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இப்போலேருந்து ஒரு 15 நாளில் ஏற்பட போகுது. கரியரில் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் பார்க்குறேன். ஓகே, என்னடா ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் வரக்கூடிய சேஞ்சஸை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. அந்த சேஞ்சஸை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணணும். அந்த சேஞ்சஸை அரவணைச்சு போய்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். நீங்கள் முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த இடமா இருக்கலாம். உங்களை சுற்றி எல்லாரும் பொய்யா இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு தெரிய வரும். எல்லாரும் ஒரு மாஸ்க்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. நான் ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான். என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் ஒரு வகையான பாம்பாக தான் இருந்திருக்காங்கங்கிற ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டைமும் அடுத்த ஒரு 15 நாள். ஸோ உங்களோட ஒர்க் பிளேஸில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. உங்களுக்கு பின்னாடி அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பாலிட்டிக்ஸ்னாலே என்ன, நம்மளுக்கு கேம் ப்ளே பண்ணுறது தான் இல்லையா? ஸோ யாரும் உங்களை வச்சு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. 2 முகம் இருக்குது. நீங்கள் யாரையும் சீக்கிரம் நம்பிடாதீங்க. நீங்கள் பேசி பழகிட்டு இருக்கிற அந்த பர்சனுக்கு 2 முகம் இருக்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு முகம். ஓகே, இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஒரு 15 நாளில் தெரிய வரும்னு நான் சொல்லியிருக்கேன். தெரிய வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த வித குழப்பம், பயம்
எதுவும் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை வந்து நீங்கள் தேடி போக ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய பேர் வந்து ஃபாரின் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள், ஃபாரின் லைக் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அல்லது வந்து அப்ராடில் போய் ஏதாவது படிக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஊரில் இருந்து எனக்கு என்ன கிடச்சிது, எல்லோரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணாங்க. ஆனால் நான் வேறு ஊருக்கு போயிட்டேன்னா அட்லீஸ்ட் நான் அங்கே போய் இவங்க கண்ணிலலாம் படாமல் வாழுவேன்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த ரீடிங் வந்து கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். நீங்கள் நம்ம ஊரை விட்டு வேற ஒரு ஊரில் போய் பொழப்பு நடத்தக்கூடிய ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இந்த முடிவு கரெக்டாக வருமானலாம் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும். அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களோட டெஸ்டினியை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் தான் இந்த க்ரியேட்டர், மாஸ்டர் மேனிஃபெஸ்டர்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே உங்களுக்கு நடக்கும். மோஸ்ட்லி இது எல்லாமே கரியரில் வர சேஞ்சஸ் தான் நான் பார்க்குறேன். ஓகே, கரியருக்குன்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும். ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பிரைட்டான எல்லோ கலர் நம்ம பார்க்குறோம். எல்லோ அப்படின்னாலே க்ரியேஷன். அந்த ஒரு சன்னோட கலர் என்ன, சூரியனோட கலர் வந்து எல்லோ கலர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் புது ஆரம்பம் வரப்போகுது. நியூ பிகினிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கரியரில் நான் பார்க்குறேன். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீடிங், கரியர் ரீடிங் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன். இந்த ஒரு ஸ்டாக்னண்ட்டான சிச்சுவேஷன் உங்களுக்கு, இந்த ஒரு ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே நிற்கிற இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு பை பாய் சொல்லிவிட்டு உங்களுக்கு வர ஒரு புது ட்ரெயினில் ஏறி அடுத்த ஊருக்கு போக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்குறேன். ஸோ மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் மாற்றம் வருதுனாலே பயப்படுவாங்க. ஐயோ மாற்றமாக எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம வாழ்க்கையே வந்து மாற்றத்தில் தானே போயிட்டுருக்கு. ஆனால் எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க, நம்ம இந்த ஒரு குளிர்காலம் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல, அதே மாதிரி வெயில் காலமும் வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. அந்தந்த காலம் வரும்போது நம்ம குளிர்காலம் வந்தால் ஸ்வெட்டர் வாங்கிக்கிறோம், சம்மர் சீசன் வந்தது அப்படின்னா நம்ம வந்து ஏசி வாங்குகிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட அந்த ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அவசியம். ஸோ அதையும் வந்து நீங்கள் மனசில் வந்து இப்போ இருந்தே நினைக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் எனக்கு டெக்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணுறீங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டெக்கு கிஃப்டாகவே வந்திருக்கு. அண்ட் ஒரு மெயில் கூட நான் பார்த்தேன், யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு நான் டெக் வந்து கிஃப்ட் பண்ணலான் இருக்கேன், உங்களுக்கு ஓகேவான்லாம் கேட்டிருந்தீங்க. நான் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் யாராவதுக்கு வந்து எனக்கு டெக்கு கிஃப்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு டெக் கிஃப்ட் பண்ணலாம். வாவ், இந்த கார்டும் மிக்ஸ் ஆகிருக்கா இதில்? சரி பரவாயில்ல, இதுவும் ஒரு ரீசனுக்காக தான். பார்ப்போம். மழை. இப்போ இருக்கிற அந்த ஒரு சீசன் பார்த்திங்கன்னா மழை தான் பெஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு மழை காலம் உங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க போகுது. அண்டு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு உமனை நான் பார்க்குறேன். ஸோ யாராவது வந்து ப்ரெக்னென்சி பீரியடில் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்குன்னு ஒரு கைத்தொழில் இருந்தால் பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வருமா அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆனால் அதுக்கு இந்த ஒரு சீசன் மாறணும். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா? ஸோ இது வந்து மெட்டஃபாரிக்லி நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மழை காலம் முடியணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் ஏதாவது வீட்லேயே இருந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த 2 கார்ட்லேயும் வந்து சிமிலரான இமேஜஸ் இருக்குது. இங்கேயும் ரெயின்போஸ் இருக்குது, இங்கேயும் ரெயின்போ இருக்குது. பணம் வந்து உங்களுக்கு மழை மாதிரி கொட்ட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய பேர் பிஸ்னஸ் ஐடியாவை மனசில் வச்சுருப்பீங்க. அந்த பிஸ்னஸ் ஐடியாவுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கல, அது இன்னும் வந்து ஃபார்மேஷன்லேயே இருக்கு, இன்னும் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மனசில் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா ஒரு 15 நாளில் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் இப்போ ஆரம்பிக்கலாமா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். நான் உங்களுக்கு வந்து சம்மர் சீசன் வின்டர் சீசன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் மூன் ஒரு மாதிரி இருக்குது, இதில் வந்து ஒரு நைட் மூனும் இங்கே வந்து ஒரு பிரைட்டான சன்னும் இருக்குது இல்லையா? ஸோ மாறிட்டுருக்கிற இந்த காலங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அரவணைச்சு போகணும், சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் அரவணைச்சு போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பண வரவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால்
ஒரு 15 நாள் கழித்து உங்களுக்கு சிச்சுவேஷன் அப்படியே மாறும். எப்படி 15 நாளில் நடக்கும்னு கேட்குறீங்களா? அதுக்கு தானே இருக்குது பிரபஞ்சம். உங்களுக்கு மிராக்கல்ஸை கொடுக்கறதுக்காக தானே பிரபஞ்சம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்புங்க. ஸோ பண மழை உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நான் பார்க்குறேன். சரி, ஓகே, இதுலேருந்து ஒரு கார்டு எடுக்கலாம். எம்ப்ரேஸ் த எனர்ஜி ஆஃப் பீஸ். அதான் உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த ஒரு அலைப்பாஞ்சிட்டு இருக்கிற மனசு இருக்காது. உங்களுக்கு இதுக்கப்புறம் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்ல, நான் குழம்பிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு தெளிவான ஒரு டைரக்ஷன் அண்ட் கைடன்ஸ் எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜாக நான் பார்க்குறேன். இந்த கார்டு இன்றைக்கி உங்களுக்கு ரீடிங்கில் வரணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரீடிங்கில் வரணும்னு இருந்திருக்கு. ஏன்னா இது வேறு டெக்கு, இது வேறு டெக்கு, ஸோ மிக்ஸ் ஆகிருக்கு. அதான் உங்களுக்கு வந்து எதுவும் ஃபார்வர்ட் மூமெண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு, அப்படியே நிற்கிற மாதிரி இருந்திருக்குன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு காற்று உங்கள் பக்கம் அடிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய லைஃப்பும் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு போர் அடிக்குதுன்னெலாம் யோசிக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ரெஸ்டிங் பீரியட் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் பரபரப்பாக இருக்க போகுது இல்லையா உங்கள் வாழ்க்கை. அப்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம், உங்களை நீங்களே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இருக்கிற இந்த ரெஸ்டிங் பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னடா இது வாழ்க்கை போர் அடிக்குதுன்னு யோசிக்காமல் அடுத்து நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு நம்மளை யூனிவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும். நல்ல ஒரு பெரிய அலை அடிக்க போகுது. ஏன்னா நம்ம வேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம். ஸோ இந்த கார்டில் வந்து எதுவுமே மூவ் ஆகலை, உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஆனால் இந்த கார்டில் பாருங்கள், அலை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை வந்து நீங்கள் நோக்கி போக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லணும். எல்லா மெசேஜஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அண்ட் லாஸ்ட் கார்டும் பார்த்தீங்கன்னா, உங்களோட சிச்சுவேஷனை நீங்கள் இத்தனை நாளாக வந்து பணம் சேமிச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு புது விஷயம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். இதை வந்து பணம் சேமித்து பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து பணம் சேமித்து வேற ஒரு ஊருக்கு வந்து நீங்கள் போகிறதுக்காக வந்து பணம் சேமித்து வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வேறு ஊருக்கு போய் படிக்கிறதோ இல்லை வந்து வேறு ஊரில் போய் வேலை தேடுறதோ அப்படிங்கிற சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாவ், உங்களுக்கு வந்து நிறைய மெசேஜஸ் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு டாரோ ரீடிங்ஸ் மூலமாக கொடுத்துட்ருக்கு போல். ஒரே மெசேஜஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஃபார் சம் ரீசன் நீங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் அதை இக்னோர் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த சைட் போனாலும் அதே மெசேஜ் தான் வருது உங்களுக்கு. ஸோ இப்போ நான் அந்த முடிவை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு இன்னும் நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்கன்னா அந்த முடிவை நீங்கள் எடுத்தாக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வரப்போகுது. அந்த முடிவை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ், ஃபேவரபிளான சூழ்நிலை உருவாக போகுதுங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் தள்ளி போட்டுட்டு இருந்த முடிவுகளை நீங்கள் உடனே எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாகவும் இருக்கீங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த முடிவை நீங்கள் எடுக்க போகிறதுனால உங்களோட லைஃப் பர்பஸ்க்கு நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போயிட்டே இருப்பீங்க. உங்கள் லைஃப் பர்பஸே என்னன்னு தெரியல, நம்ம எதுக்கு தான் பிறந்திருக்கோன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த முடிவுக்கும் உங்கள் லைஃப் பர்பஸ்க்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு எதுவும் புரியாமல் இருக்கலாம், க்ரீக் அண்ட் லாட்டின் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் வந்து அந்த முடிவை நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் சொல்கிற ரீடிங் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். இப்போ தான் லைஃப் பர்பஸ்ன்னு பேசினேன், அதுக்கேற்ற மாதிரி டெஸ்டினின்னு ஒரு கார்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ உங்கள் வாழ்க்கையை, உங்களோட கரியர் பாத், உங்களோட டெஸ்டினியை நோக்கி உங்களை கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ என்ன மாற்றம் வந்தாலும் நீங்கள் அரவணைச்சு போங்க. அண்ட் நான் அதை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், யாரோ ஒருத்தர் நீங்கள் நம்பிட்டுருப்பீங்க, ஆனால் அவங்க உங்கள் முதுகுக்கு பின்னாடி ஒரு வேலை பார்த்துட்ருப்பாங்கன்னு. ஸோ அது வந்து உங்களை பற்றின ஒரு காசிப்பாக இருக்கலாம். உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கறந்துட்டு போய் இன்னொருத்தவங்ககிட்ட சிரிச்சுட்டு உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறது. ஸோ அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியவும் வரும். தெரிய வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அவங்கள மன்னிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும்.
இப்போ மன்னிக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா அதே விஷயம் உங்கள் மைண்டில் போட்டு ஓட்ட ரெக்கார்ட் மாதிரி தேஞ்சு போயிடும். அதையே நினச்சி அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு உங்களால் நகர முடியாது. நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் நினச்சிக்கோங்களேன், திரும்ப அவங்கள பற்றின ஒரு தாட் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா மனசார நீங்கள் அவங்கள மன்னிச்சிட்டீங்க. மனசார மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜுமே இருக்குது. எப்படி எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னா, அவங்கள மன்னிச்சிக்கோங்க, திரும்ப வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணாதீங்க. அவங்கள மன்னிக்கிறதுனால உங்களுக்கு வரப்போகிறது நிம்மதி. அவங்கள திரும்ப உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி அலோவ் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட், அவ்வளவுதான். ஸோ இவ்வளோ சிம்பிளாக வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே எந்த விஷயமும் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரியாது. ஓகே, ஸோ மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு கிளியராக வந்திருக்கு இன்றைக்கி ரீடிங்கில். ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து யாருன்னு தெரியும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் அது ஒரு நல்ல வகையிலன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தது அப்படின்னா உங்களோட லைஃப் பர்பஸை தேடி நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் ஓகே, கடைசி கார்டு பார்த்தீங்கன்னா விக்டிம். ஸோ நீங்கள் அதே சுச்சுவேஷனில் அப்படியே வந்து லாக் ஆகிடாதீங்க. என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை பிட்ரே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நகராமல் அப்படியே உட்காந்துட வேணாம். அடுத்து வாழ்க்கையை வந்து மூவ் ஆன் ஆகிதான் ஆகணும் இல்லையா? ஏன்னா அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணினா உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை விக்டிமாகவே நினச்சிட்ருப்பீங்க. அந்த விக்டிம் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் எதையுமே அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு கொடுத்து வச்ச ஒரு விஷயம் என்னென்னா பண வரவு. அது எப்போ வரும்? நீங்கள் மன்னிக்கணும். மன்னித்து அடுத்து நான் வந்து மூவ் ஆன் ஆகிறேன் நீங்கள் நினைக்கும் போது தான் இந்த பியூட்டிஃபுல் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அலைன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு சின்ன ரீடிங் தான் பிளான் பண்ணேன். நான் பிளான் பண்ண டைமை விடவே அதிகமாக போயிட்டுருக்கேன். ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி பர்சனல் ரீடிங்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கோ அல்லது இமெயில் அட்ரஸ்க்கோ நீங்கள் மெயில் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த ஒரு ரீடிங்கை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ரீடிங் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இந்த இன்டென்ஷன் யூனிவர்ஸ்க்கு போய் சேரும். ஸோ இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.